பாடியது திருக்குறள். மனிதன் இறைவனுக்கு பாடியது திருமுறைகள். 12 திருமுறைகளில் என் மனம் கவர்ந்த நூல் 10ஆம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம்தான். இறைவனை போற்றி பாடப்பட்டவை பக்தி நூல்கள். மனிதனை வழிபடுத்த இயற்றப்பட்டவை நீதி நூல்கள். திருமந்திரமோ பக்தி நீதி என இரண்டையும் உள்ளடக்கிய யோக நூல். திருமந்திரம் எனும் அற்புத கருவூலம் வாழ்வியலின் பன்முகத்தையும் சுவை குன்றாத அமுத சுரபியாய் அள்ளி தந்துள்ளது. இறைவனை அறிவதற்கும் அடைவதற்கும் 2 வழிகள் தான் உள்ளது. ஒன்று அக வழிபாடு, மற்றொன்று புற வழிபாடு. அக வழிபாடான தியானத்தையே ஆன்மநேய அருட்கவி திருமூலர் வலியுறுத்துகிறார். கடவுள் உன் உள்ளேதான் இருக்கிறார். எனவே உள்ளத்தில் அன்பு இல்லாமல் கூடை கூடையாய் கோவிலுக்கு லட்சார்ச்சனை செய்வதை விட உள்ளன்போடு கடவுளை வணங்கினால் போதுமானது என்கிறார். இதைத்தான் அகம் பிரம்மா என்று வேதம் கூறுகிறது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இந்த பாடலில் இறை வழிபாட்டிற்கு பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. ஒரு பச்சிலை போதும். ஆனால் அது மட்டுமே புண்ணியமாகாது என்கிறார். மனிதனோ விலங்கோ எந்த உயிராக இருந்தாலும் அதன் பசியறிந்து உணவளிக்க வேண்டும். கவலையோடு இருப்பவர்களிடம் இனிய வார்த்தைகளை பேச வேண்டும். அதே போல பெற்றோர்களை பாதுகாப்பதும் வறியவர்களுக்கு உதவுவதும் தான் புண்ணியம் என்கிறார். அறம் பொருள் இன்பம் இம்மூன்றையும் முப்பாலாக வாழ்வுக்கு தந்தவர் திருவள்ளுவர். அறம் பொருள் இன்பம் வீடு இந்நான்கையும் வாழ்வுக்கு தந்தவர் திருமூலர். இன்றைய நிகழ்வுகளை காணும்போது அன்றே தீர்க்கதரிசியாய் எதை செய்ய வேண்டும் எதை செய்யவே கூடாது என்பதையும் திருமந்திரத்தின் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு குழந்தை மரத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மையை கண்டு அம்மா யானை யானை என்று அஞ்சி தாயிடம் தஞ்சமடைகிறது. தாயோ அது யானை இல்லை மரம் என்று குழந்தையின் அச்சம் நீக்குகிறாள். என்றால் குழந்தை கண்டது யானையா மரமா என்ற ஐயம் எழுகிறதல்லவா? யானையை கண்ட குழந்தைக்கு மரம் புலப்படவில்லை, மரம் என்று தெளிவு பெற்ற தாய்க்கு யானை புலப்படவில்லை. இதே போல உலகத்தை இறைவனாக காண்போர்க்கு உலகம் புலப்படுவதில்லை, உலகத்தை உலகமாகவே காண்போர்க்கு இறைமை புலப்படுவதில்லை.